స్తోత్రం. परमेश्वर को स्तुति होवे. இயேசுவுக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. सारा आदर इज्जत हमारा प्रभु यीशु मसीह के होने है होवे. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபையிலிருந்து உங்களிடத்தில் பேசும்படியாக இருக்கிறோம். सच्चाई मसीह यीशु कलीसिया के द्वारा आज आप लोग से मैं बात करना चाहता हूँ. இந்த நேரம் மகிமையின் நேரம் நிகழ்ச்சி. आज का समय है महिमा का समय है. இந்த மகிமையின் நேர நிகழ்ச்சியிலே கர்த்தர் தம்முடைய சத்தியத்தை உங்களோடு பேசி ஆசீர்வதிக்கிறார். इस महिमा का समय के प्रोग्राम में आज परमेश्वर सत्य को आपसे बात करना चाहता है. இன்றைக்கு இந்த வசனத்தை பேசும்படியாய் நானும் பீகார் ஆபிரகாம் ஐயா அவர்களும் இந்த நேரத்திலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். आज ही प्रभु का इस वचन को प्रचार करने के लिए बिशप जी और बिहार अब्राहम जी आए हुए हैं प्रचार करने के लिए. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசும்படியாய் ஒரு வசனத்தை நாம் கவனிப்போம். आज ही परमेश्वर का बाइबल से एक वचन को हम ध्यान करने जा रहे हैं. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கவனியுங்கள். सुनिएगा, हम लगातार हम देखते आ रहे हैं. ரோமர் 8:32 ஆண்டவர் பேசுவதை பார்க்கலாம். रोमियो 8:32 में परमेश्वर ने बातचीत करता उसको हम सुनते हैं. இயேசுவையே தேவன் நமக்கு கொடுத்தார். यीशु मसीह को एकलौता परमेश्वर ने बेटा को क्यों दिया? அவரோடு கூட மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அருளுவார். उनके साथ और भी ज्यादा देने वाला है. கடந்த மாதத்தில் நாம் பார்த்தோம், அவர் சமாதானத்தை அருளுவார். पिछले महीना में हम हम लोग देखा है वो शांति को देते हैं. சமாதானம் இல்லாத உங்களுக்கு சமாதானம் அருளுவார் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். शांति आपके पास नहीं है, आपको परमेश्वर शांति देते हैं. पिछले बार बातचीत किया था. இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கவனிப்போம். आज ही परमेश्वर जो बातचीत करते हैं उसको ध्यान करेंगे. சங்கீதம் 84:11 இவ்வாறு சொல்லுகிறது. 82 उसका 11 ये बताती है. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையிலே கிருபையையும் மகிமையையும் அருளுவார். परमेश्वर को जो आवाज आता है उसमें महिमा अनुग्रह देते हैं. கிருபையையும் மகிமையையும் அருளுவார். महिमा को अनुग्रह को परमेश्वर ने देते हैं. கவனியுங்கள். सुनिएगा, இந்த மகிமை என்ற வார்த்தையை வேற யாரும் அதிகமாய் பயன்படுத்த மாட்டாங்க. जो इस महिमा का जो आवाज जो बात कोई इसका महिमा का बातचीत नहीं करते हैं. மகிமை என்பது ஆண்டவர் வேதத்திலே வேத புத்தகத்திலே மேன்மையாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. महिमा का अर्थ, महिमा का जो शब्द है एक ऊंची शब्द है. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருகி இருக்கும் போது மகிமை வெளிப்படும். जब परमेश्वर आशीर्वाद भरने समय में महिमा उनके द्वारा प्रकट होगा. இந்த நாட்களில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? आज दिन का परमेश्वर क्या बात மகிமையை உங்களுக்கு அருளுவார். महिमा को आज आपको देंगे. நீங்கள் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். आज आप महिमा को लेने जा रहे हैं. மகிமை என்பது தேவனுடைய பாதுகாப்பு அடங்கிய ஒரு பிரகாசத்தை காட்டுகிறது. महिमा का मतलब क्या है? यीशु मसीह की सुरक्षा का रोशनी होते हैं. 1 பேதுரு 1 நாம் பார்க்கும்போது जो पहला पत्र उसका 2:21 का அதிலே தேவன் சொல்லுகிறார், இயேசுவுக்கு மகிமையை கொடுத்தார். उसमें परमेश्वर बोलते यीशु मसीह को महिमा को दिया है. 2 பேதுரு 1:17 வாசிக்கும் போது जो दूसरा पत्र 1:17 ये बताती है, இயேசு மகிமையை பெற்றவராய் இருந்தார். इस दुनिया पर यीशु मसीह ने महिमा को लेकर चलते हैं. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2:7 வாசிக்கிற जो போது बाइबल बताती है इब्रानियों 2:7 यही बताती है, மகிமையினாலும் கனத்தினாலும் அவரை முடிசூட்டினார். महिमा के और उसके साथ इज्जत के साथ उसको दिया था. பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, ஆண்டவராகிய தேவன் மகிமை இயேசு கிறிஸ்து மகிமையை பெற்றிருந்தார். जब परमेश्वर का जो महिमा को यीशु मसीह ने लिया है, रखा है, அதே மகிமையை நமக்கும் கொடுக்க उसी இருக்கிறார். का महिमा परमेश्वर आज आपको भी देना चाहता है. உங்களுக்கு மகிமையை அருளும்படி ஆண்டவர் உதவி செய்வார். आज ही परमेश्वर आपको महिमा देने के लिए अनुग्रह देंगे. நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன், எனக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கிறது என்று சிலர் மனவேதனை அடைகிறார்கள். अगर मान लीजिएगा व्यक्ति बोलते हैं मैं मसीह में जी रहा हूँ लेकिन कितना मेरा दिल टूटा हुआ, मैं चिंता में जी रहा हूँ. நான் பாவம் செய்யவில்லை, அநீதி செய்யவில்லை, அநியாயமாய் நடக்கவில்லை, ஆனால் எனக்கு
பாடுகளும் உபத்திரவங்களும் தொடருகிறது என்று சிலர் வருத்தப்படுகிறார்கள். एक मसीह का जीने से नहीं एक व्यक्ति यही सोचते हैं मैं तो पाप नहीं करते हैं, शराब पीते नहीं, मेरे पास कुछ भी नहीं, लेकिन फिर भी मैं आगे नहीं बढ़ता सोचते हैं. நீதியாய் வாழ்வதற்கு, விசுவாசமாய் வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் நீதிமான்களாய் வாழ்வதற்கு நமக்கு இந்த பூமியில் அநேக கஷ்டங்கள் உண்டு. जब मैं एक धार्मिकता के जीने जा रहा हूँ, लेकिन मेरे पास बहुत दुख कष्ट परीक्षा आता है दुनिया पर. ஆனால் இதற்கு ஒரு பிரதிபலன் உண்டு. लेकिन इस जीने के लिए आपके एक मुकुट हो जाएगा. இதுக்கு ஒரு பரிசு உண்டு. ये ऐसे आप जीने से, मसीह में जीने से आपको एक इनाम देगा. என்ன பரிசு ஆண்டவர் தருவார்? वो कौन सा इनाम परमेश्वर आपको देंगे? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, पहला पत्रस 5:4 पढ़ने समय में 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, पहला पत्रस 5:4 यही बताती है, இப்படி இருக்கிற உங்களுக்கு மகிமையின் வாடாத கிரீடத்தை தருவார். इस दुनिया में जैसा आप जीने मसीह के लिए जीने समय में आपके एक बहुत अच्छा चीज के मुकुट पहना देंगे. மகிமை அருள்வார் என்றார். என்ன அர்த்தம்? महिमा का देने के लिए मतलब क्या है? உங்களுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட போகிறது. आपको एक मुकुट देने जा रहा है. தேவன் உங்களை மேன்மையாய் நடத்துவதற்கு ஒரு பரிசை கொடுக்கிறார். परमेश्वर ने आपको महिमा में अच्छा एक परिवार देने के लिए एक इनाम आपको देते இந்த हैं. பூமியில இருக்கிற கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், இவைகளின் மத்தியிலே நாம் தேவனுக்காக நீதியாய் வாழ்கிற போது இந்த பரிசு கிடைக்கும். इस पृथ्वी पर दुख, कष्ट, समस्या, परीक्षा सब उठाकर मसीह के लिए जीने समय में परमेश्वर ने आपको एक इनाम रखा है. பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, கவலைப்படாதீர்கள், चिंता मत करो, கவலைப்படாதீர்கள். चिंता मत करो. கண்ணீர் வடிக்கிறீர்களோ, आंसू निकालते रह रहे हैं, உங்கள் வாழ்க்கையில ஒரே போராட்டமா இருக்கிறதோ, आपके जीवन में बहुत परीक्षा, बहुत उलट हो रहा है, ஆண்டவர் மகிமையின் வாடாத கிரீடத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். आपको परमेश्वर ने एक अच्छा चीज को, मुकुट को आपने रखा है. உங்களுக்கு அந்த பரிசு கிடைக்கும் போது நீங்கள் மிகுந்த கனத்தை அடைவீர்கள். उस इनाम आपको मिलने समय आप बहुत खुश हो जाएंगे, मगन हो जाएंगे. வாடாத கிரீடம் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். एक परमेश्वर आपके एक अच्छा एक मुकुट रखे हैं. பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, இந்த மகிமைக்கு நீங்கள் பங்காளிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ये महिमा के लिए आप एक इंतजार आपको लेने वाला था. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் அப்படியாய் நம்மை போதிக்கிறது. पहला पत्रस 5 का यही हमको सिखाता இந்த है. மகிமையின் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பங்காளிகள். ये महिमा का वो आपको लेने के लिए आप तैयार रखा, आप रेडी है. ஆண்டவர் உங்களை அவ்விதமாய் இந்த நாட்கள்ல உருவாக்கும்படி விரும்புகிறார். परमेश्वर वैसे कि आपको बनाने के लिए चाहता है. மகிமையின் கிரீடத்தை அருளுவார். महिमा का मुकुट को आपको देंगे. இரண்டாவதாக दूसरा 1 பேதுரு 4:14 வாசிக்கும் போது, पहला पत्रस 4:14 ये बताती 1 है. பேதுரு 4:14 நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, पहला पत्रस 4:14 अच्छी तरह बताती है, மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்குவார். महिमा का पवित्र आत्मा आपके ऊपर रहेगा. இதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? इसका मतलब क्या है? அவருடைய மகிமைக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார். उनको महिमा के अंदर में पवित्र आत्मा रहता है. ஆண்டவருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டால் அங்கே ஆவியானவர் இருக்கிறார். परमेश्वर का महिमा आपके ऊपर आ जाएगा. परमेश्वर आप पवित्र आत्मा आपके साथ, அந்த ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். उस पवित्र आत्मा आपके सिर पर रहते हैं. பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, மகிமை பெற்றவர்கள் ஆவியானவரை அடைந்திருக்கிறார்கள். जब महिमा को लिया है वो भी पवित्र आत्मा को पाया है. ஆவியானவர் வந்துட்டு போய்விடவில்லை. ये इस मतलब नहीं है आप पवित्र आत्मा आते हैं भाग चल जाता नहीं. மகிமையின் ஆவியானவர் உங்க மேல தங்கி இருக்கிறார். महिमा का पवित्र आत्मा आपके अंदर रखते हैं. அவர் தங்குகிறவர் நம்மோடு. वो रहने वाला हमारा साथ. நீங்கள் யோசிக்கலாம், अब सोचे होंगे ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தங்கி இருக்கிறான்னு சொன்னா நான் அவரை பார்க்கலையே அப்படின்னு சொல்லலாம். जब परमेश्वर मेरे साथ रहते हैं, मैं देख रहा हूँ, वो मेरे साथ, मैं सोच रहा नहीं है. தேவன் ஆவியாய் இருக்கிறார். बट लेकिन परमेश्वर पवित्र आत्मा में रहते हैं. அதனால நீங்க யாருமே இல்லைன்னு
நினைக்க கூடாது. तब आप मत सोचिए मेरे पास कोई नहीं हो, ऐसा मत सोचिए. இதனால நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாம உண்மை இல்லாம நடக்கிறாங்க. हाँ, जब यही है कुछ लोग क्या करते हैं, सच्चाई में नहीं, मेरे साथ कोई नहीं सोचकर सच्चाई में नहीं रहते हैं. தவறான பாதையில பாவத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. गलत गलत विचार में दौड़ते हैं, அங்கேயும் இங்கேயும் கலந்து அவர்கள் ஓடுகிறார்கள். यहाँ वहाँ मिलाकर दौड़ते हैं. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? लेकिन परमेश्वर ने क्या बताता है? அவருடைய மகிமையின் ஆவியானவர் அவர்கள் மேல தங்கி இருக்கிறார். उनका महिमा का पवित्र आत्मा उनके ऊपर रहते हैं. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். उनको जो मानने वाला सच्चाई से ईमानदारी से उनको प्रार्थना करना है. அங்கே மாற்றமான செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. वहां पर बदलने वाला कार्यक्रम नहीं होना चाहिए. தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். परमेश्वर ने उसको मुझसे मांगते हैं, देखते மகிமை हैं. அருள்வார் என்றால் என்ன அர்த்தம்? महिमा को देंगे मतलब क्या है? தேவன் ஆவியானவருடைய கண்காணிப்புல நம்மளை வைத்திருக்கிறார். परमेश्वर महिमा का पवित्र आत्मा अपना आंख से दृष्टि से आपके साथ रहते हैं. தேவனே நம்ம மேல ஆவியாய் நம்ம கூட இருக்கிறார். परमेश्वर ने पवित्र आत्मा के साथ हमारे साथ रहते हैं. சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னதன் அர்த்தம் அதுதான். हर जगह हर दिन में मैं आपके साथ रहता हूं, इसका मतलब वही है. சகல நாட்கள் நான் உங்க கூட இருக்கிறேன். हर दिन में मैं आपके साथ रहता हूं. அதுதான் இந்த ஆவியின் மகிமையின் ஆவியானவர் நம்மில் தங்கி இருக்கிற விஷயம். यही है महिमा का पवित्र आत्मा हमारा साथ रहते हैं. உங்க தலையில் உள்ள ஒரு முடி கூட அது விழுந்து போகாது. आपके सिर पर, आपके बाल पर एक सिर पीक नहीं गिरेगा. அவருடைய அனுமதி இல்லாம ஒண்ணும் நடக்காது. उनका अनुमति से एक भी कुछ नहीं होगा. ஏன்னா உங்களை முழு கண்காணிப்புல ஆவியானவர் வைத்திருக்கிறார். क्योंकि सारा अपना आंख के अंदर में आपको परमेश्वर रखा है. கவலைப்படாதீர்கள். चिंता मत करो, கவலைப்படாதீர்கள். चिंता मत करो. நீங்கள் இந்த பூமியிலே பாடுகிற எல்லா பாடுகளுக்கும் அவர் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். अगर परमेश्वर यीशु मसीह के लिए इस दुनिया पर आप दुख उठाकर जी रहे हैं, चिंता मत करो, परमेश्वर हर चीज को आप पर रखा है. மூன்றாவதாக तीसरा, 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனம் 8வது வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார். पहला पत्रस 1:7-8 यही बताती है. விசுவாசத்தினாலே மகிமையின் சந்தோஷத்துல களிகூரும்படி செய்கிறார். विश्वास के साथ महिमा का खुशी से आप खुश बनाओ. அந்த மகிமைக்குள்ள என்ன அடங்கி இருக்கிறது? उस महिमा के साथ क्या रहते हैं? சந்தோஷமும் களிகூறுதலும் அடங்கி இருக்கிறது. खुश रखते हैं आप खुशी में रहना है. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய மகிமை நம்மை நிரப்புகிறது. तब हम प्रार्थना करने समय में महिमा का प्रार्थना हमारे साथ रहते हैं. அதோடு கூட என்ன வருகிறது? उसके साथ क्या आता है? சந்தோஷமும் களிகூறுதலும் அங்கே தேவன் தருகிறார். उसके साथ खुशी आनंद उसके साथ आता है. விசுவாசத்தின் வழியாக அது நமக்குள்ளே வருகிறது. विश्वास के साथ हमारा साथ आता है. யோவான் 11:40 சொல்லுகிறது, जो यूहन्ना 11:40 यही बताती है. விசுவாசித்தால் आप विश्वास करो, தேவனுடைய மகிமையை காண்பாய். अगर आप विश्वास करते हैं परमेश्वर को महिमा को देखेंगे. ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். परमेश्वर को महिमा को खुद आप देखेंगे. பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, மகிமையை நாம் காண்பது எப்படி? महिमा को हम कैसा देखेंगे? அவர் நமக்கு தருவது எப்படி? परमेश्वर ने महिमा को कैसा हमको देंगे? விசுவாசத்தின் வழியாக தான் நம்ம அந்த மகிமையை காண முடியும். विश्वास के साथ उस महिमा को हम देखेंगे. விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியாது. अगर आपके पास विश्वास नहीं है, विश्वास के बिना परमेश्वर को महिमा को नहीं देख पाएंगे. தேவனுடைய வல்லமை பெரிது. परमेश्वर का महिमा बड़ा है. ஆகையினாலே इसलिए இன்றைக்கு நாம் பார்த்த வசனங்களின்படி आज हम जो देखे ध्यान किया है वचन के अनुसार, மகிமையின் கிரீடம் அருளுவார். महिमा का मुकुट आपको देंगे. மகிமையின் ஆவியானவர் நம்ம மேல் தங்கி இருப்பார். महिमा का पवित्र आत्मा आपके हमारा बीच में रहेंगे. மகிமையின் சந்தோஷமும் களிகூறுதலும் உங்களுக்கு அருளும். महिमा का शांति खुशी आपके साथ रहेंगे. மகிமை என்று சொன்னால் அதுக்கு என்ன நீங்க திணைக்க வேண்டாம். महिमा का मतलब गलत मत सोचिएगा. அதனுடைய ஆசீர்வாதங்கள் இவை. उसके आशीर्वाद हम लोग जो प्रचार किए थे वही है. இவைகளை உங்களுக்கு தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ये आपको देख के परमेश्वर आपको आशीर्वाद देंगे. நாம் ஜெபிப்போம். हम प्रार्थना करने जा रहे हैं. பிதாவே, स्वर्गीय पिता, இந்த நல்ல நேரத்துக்காக इस ஸ்தோத்திரம். अच्छा समय के लिए स्तुति हो. மகிமையை அருளுவார் என்ற வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். महिमा को देंगे बोलकर हम लोग आशीर्वाद दिया है. இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும்
ஆண்டவர் மகிமை அருளி ஆசீர்வதிப்பீராக. अभी ये प्रोग्राम टीवी के द्वारा तो देखते हैं उनको परमेश्वर महिमा का अभिषेक देंगे. நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு துணை இல்லை என்று கதறுகிறவர்களுக்கு நீர் அவர் ஆசீர்வாதத்தை ஆறுதலை கட்டளையிடும். मैं अकेला हूँ, मैं चिंता कर रहा हूँ, मैं मेरे साथ कोई नहीं है, सोचने वाले का महिमा देखो, संभाले प्रभु. அவர்களுக்கு நோய்களை குணமாக்கும், उनको सारा रोग बीमार को चंगा कर दो, கஷ்டங்களை மாற்றும், उनका कष्ट को दूर कर दो, தேவைகளை கொடுத்து ஆசீர்வதியும், उनका जरूर को देखकर आशीर्वाद दीजिए, கண்ணீர் துடைக்கப்படட்டும், उनको आंसू को पोंछ लीजिए. இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். अभी उनके जीवन में एक अद्भुत काम करिए. இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் इस நடக்கட்டும். टीवी प्रोग्राम को देखने वाले हर एक घर में हर एक वचन को अद्भुत काम दीजिए. ஒவ்வொருவர் மீது உம்முடைய மகிமையை நிரப்பும். एक जगह एक आदमी के ऊपर आपके महिमा को भरा दो. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. यीशु मसीह के नाम से मैं प्रार्थना करता, सुनिए ग्रहण मेरे स्वर्गीय पिता. ஆமென். आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वाद दे. God bless you. परमेश्वर आपको आशीर्वाद दे.